ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிஸ்டெக்டமி பண்ணுறனால வரக்கூடிய போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கிஸ்டெக்டமி இதில் கிஸ்ட் அப்படிங்கிறது யுரினரி பிளாடரை குறிக்குது. எக்டமி அப்படின்னா கம்ப்ளீட் ரிமூவல். ஸோ யுரினரி பிளாடரை நம்ம ஒரு பார்ட்டையோ அல்லது கம்ப்ளீட்டாகவோ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதான் நம்ம கிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் பண்ணுவோம் அப்படின்னா கேன்சர், ஓகேவா, யுரினரி பிளாடரில் ஏதாவது கேன்சர் வந்துருச்சு அப்படின்றப்ப நம்ம பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட பேஷண்ட் ஃபேக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு யூரினரி பிளாடரில் ப்ராப்ளம் இருக்குன்றப்ப நம்ம கிஸ்டெக்டமி பண்ணுவோம். ஓகே, இதனால் நமக்கு ஃபியூச்சரில் வரக்கூடிய கிஸ்டெக்டமி பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லா சர்ஜரியும் பண்ணுறப்ப வரக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ப்ளீடிங். ஸோ இதுவும் பார்த்தோன்னா சர்ஜரி தானே, ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா ப்ளீடிங் நடக்கும். ஸோ இன்டர்னலாக ப்ளீடிங் நடக்குதுன்னா அதை ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு அதிகப்படியான பிளட் லீக் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம மறுபடியும் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம எல்லா சர்ஜரி பண்ணுற மாதிரி வரக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்ளம், ஓகேவா. ஸோ இன்ஃபெக்ஷன், நம்ம வயிற்றை கட் பண்ணி தானே பிளேடரை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இது யுரினரி ட்ராக்ட் அப்படிங்கிறனால யுரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதே போல் செப்சிஸ் அப்படின்னா இது எல்லா சிஸ்டத்தையும் போய் அஃபெக்ட் பண்ணும், ஓகேவா. ஸோ அதான் செப்சிஸ். ஒரு இன்ஃபெக்ஷன் எல்லா சிஸ்டத்தையும் போய் அஃபெக்ட் பண்ணுது, சிஸ்டமிக்காக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றப்ப அதை நம்ம செப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ நமக்கு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நார்மலாக பெயின், ஸ்வெல்லிங்கு, பஸ் ஃபார்மேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது செப்சிஸாக மாறினால நமக்கு ஃபீவரு, சில்னஸ், உடம்பு ஃபுல்லாக குளிர் ஜுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே போல் பெயின் இன்க்ரீஸ்டாக இருக்கும். அதே போல் நமக்கு புண்ணில் இருந்து ஏதாவது அப்நார்மலாக ஏதாவது ட்ரெயின் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும். ஓகே, அடுத்ததாக நம்ம பிளேடரில் கை வைக்கிறதுனால யுரினரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா யுரினரி லீக்கு, யுரினரி ரிட்டன்ஷன். யுரினரி லீக் அப்படிங்கிறது இன்கான்டினன்ஸ் மாதிரி, நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் லீக் ஆகும், ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்ஜரி பண்ண சைட்லேருந்து கூட யூரின் லீக் ஆகலாம். அதே போல் யுரினரி ரிட்டன்ஷன், நமக்கு நார்மலாக யூரின் வாய்ட் பண்ண முடியாது, டிஃபிகல்ட்டி இருக்கும், இன்எபிலிட்டி டு யூரினேட் அப்படின்னு சொல்லலாம். ரிட்டன்ஷனை சிம்பிளாக இன்எபிலிட்டி டு யூரினேட் அப்படி சொல்லலாம். ஸோ ரிட்டன்ஷன் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்குள்ள பார்த்தோன்னா கெத்திட்டர் யூஸ் பண்ணி யூரினேட் பண்ணலாம் அவங்க. ஓகே, நமக்கு யூரினரி ரிட்டன்ஷன் அந்த காம்ப்ளிகேஷன் மட்டும் இல்லை, நமக்கு பவல் காம்ப்ளிகேஷன்ஸும் வரும். ஸோ பவல் அப்படின்னாலே காலன், நமக்கு ஃபீக்கல் மேட்டர் ரிமூவ் ஆகிறது தான் பவல் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் நமக்கு இலியஸ் வரலாம். அதே போல் பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம். ஸோ இலியஸ் ஏன் வருது அப்படின்னா, நமக்கு இண்டஸ்ட்ரைனில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் எல்லாம் டெம்பரரியாக பேரலைஸ் ஆகும். அப்போதைக்கு நமக்கு பவல் மூவ்மெண்ட் எதுவும் நடக்காது. ஸோ பவல் மூவ்மெண்ட் எதுவும் நடக்கலை அப்படின்னா நமக்கு நார்மல் ஃபீக்கல் மேட்டர் வெளியே போகாது, ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம இலியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு பிளாக்கேஜ், இண்டஸ்ட்ரைனில் ஏதாவது பிளாக்கேஜ் நடக்கும். ஸோ இந்த 2 காம்ப்ளிகேஷனும் நடக்கும். அடுத்ததாக ஹெர்னியா. நமக்கு யுரினரி பிளாடர் கட் பண்ணி எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஆர்கன் ப்ரொட்ரூட் ஆகிட்டு வெளியே வருகிற மாதிரி இருக்குது அப்படின்றப்ப நமக்கு ஹெர்னியா ஃபார்மேஷன் நடக்கும். இது மேக்ஸிமம் சர்ஜிக்கல் சைட்லேயும் நடக்கலாம், அல்லது அப்டோமினல் வாலில் எங்கே வேணுமா நடக்கலாம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெர்னியா அப்படின்னாலே தேவையில்லாமல் ப்ரொட்ரூட் ஆகிறது அப்படின்னு. ஓகே, அடுத்ததாக டீப் வெயின் த்ரோம்போசிஸ். நமக்கு அப்டமன்லையும் சரி, லோவர் லிம்பு எங்கே சர்ஜரி பண்ணாலும் சரி நமக்கு டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வரும். ஏன் அப்படின்னா நம்மளோட லோவர் லிம்பு பார்த்தோன்னா இம்மொபிலைஸ்டாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ காஃப் மசிலில் ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வெயினில் இருக்கக்கூடிய வெயினில் பார்த்தோம்னா நிறைய பிளட் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வெயின் அப்படிங்கிறதுனால நிறையா பிளட் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அங்கே கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப நாள் இம்மொபிலைஸ்டாக இருக்கனால. ஸோ நம்ம திடீர்னு மொபிலைஸ் ஆகிறோம் அப்படின்னா உடனடியாக இந்த டிவிடி என்ன ஆகும், இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அந்த கிளாட் ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ அந்த கிளாட் என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இன்ஃபீரியர் வீனா கேவா மூலமாக ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போயிட்டு பல்மோனரி ஆர்ட்ரிக்கு போகும். ஸோ பல்மோனரி ஆர்ட்ரிக்கு போகிறப்ப அந்த கிளாட் போய் அடைச்சிக்கும், ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம பல்மோனரி எம்போலிசம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு இந்த கிஸ்டெக்டமி பண்ணுறப்ப வரலாம். லிம்ப் எடிமா, நம்ம சர்ஜரி பண்ணும்போது ஏதாவது ஒரு லிம் நோட்ஸை ரிமூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அதனால நமக்கு லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் பார்த்தோன்னா ஸ்வெல் ஆகிருக்கும். லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்ற சொல்கிறத விட லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்லாம் சேர்ந்து ஸ்வெல்லிங்கை ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ நம்ம ஒரு லிம் நோட்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு லிம் நோட்டில் ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம லிம்ப் எடிமா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததான் நம்ம எல்லா சர்ஜரிலையும் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன், ஓகேவா. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வரும். அனஸ்தீசியா கொடுக்குறனால ஒன்று அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம், அல்லது ரெஸ்பிரேட்டரி ரியாக்ஷன்ஸ் வரலாம்.
இந்த கிஸ்டெக்டமியில். ஓகே, அடுத்ததாக நியூட்ரிஷனல் இஷ்யூஸ். நமக்கு பிளேடரை தானே நம்ம எடுக்கிறோம், அதனால் நமக்கு சரியாக பசிக்காது. ஓகேவா? ஸோ நமக்கு நியூட்ரியன்ஸ்லாம் பார்த்தோன்னா இஷ்யூ ஆகும். ஓகேவா? ஈட்டிங்கில் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதே போல் நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். நம்ம இண்டஸ்டைன் பக்கத்தில் தானே கை வைக்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக நியூட்ரியன் சப்போர்ட் தேவை. ஓகே, அடுத்ததாக செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஸ்டெரிலிட்டி வரலாம். ஓகேவா? இப்போ ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா என்ன? நமக்கு எந்த ஒரு புது நியூ ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம் கூட புதுசாக வராது. அதுதான் நம்ம ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். ஸோ ஸ்டெரிலிட்டி இங்கே எதை குறிக்குது அப்படின்னா, நியூவாக எந்த ஒரு மைட்டாசிஸ் ரியாக்ஷன்ஸ் நடந்து எந்த ஒரு நியூ ஆர்கானிசமும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேவா? அதான் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபெர்டிலிட்டி அப்படின்றப்ப நம்மளால் இன்னொரு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றப்ப ஃபெர்டிலிட்டி. இதுக்கு ஆப்போசிட் தான் ஸ்டெரிலிட்டி. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மாதிரியான ஸ்டெரிலிட்டியான ப்ராப்ளம்லாம் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எதாவது வரலாம். ஓகேவா? ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம யூரினரி பிளாடர் வித் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கனையும் சேர்ந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரலாம். அதில் ஏதாவது ஒரு சின்ன பார்ட்ஸ் எதாவது ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப. ஓகே, அடுத்ததாக நமக்கு சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் இம்பேக்ட் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் எந்த சர்ஜரி எடுத்துக்கிட்டாலும் ஈஸியாக இதை எழுதிடலாம். சைக்காலஜிக்கல் அண்டு எமோஷனல் இம்பேக்ட். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு யூரினரி ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் வருது, அதே போல் செக்ஸுவல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். ஓகே, அடுத்ததாக டிலேடு ஹீலிங். சில பேஷண்ட் பார்த்தோம் அப்படின்னா டிலேடு ஓல்டு ஹீலிங் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சர்ஜிக்கல் சைடில் ரொம்ப நாள் வந்து இந்த புண்ணு வந்து ஆறாமையே இருக்கும். ஓகே, அடுத்ததாக நமக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும். ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். ஓகேவா? நம்மளுடைய கிட்னியோட ஃபங்க்ஷன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ், அதாவது சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோக்கார நார்மலாக இருக்காது. ஸோ அதனால் நமக்கு ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம பிளேடர் கேன்சருக்காக தான் நம்ம இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப மேபி அது ரெக்கரண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அந்த கேன்சர் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மறுபடியும் ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிஸ்டெக்டமினா என்ன, பிளேடர் ரிமூவல்னால் என்ன, ஸோ அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும், ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.